பஞ்சாயத்து ஆலப்பாக்கம் கிராமம் சதானந்தபுரம். அதாவது இங்கே வந்து ஆல்ரெடி 54 வருஷமாக இந்த விநாயகர் கோயில், செல்வ விநாயகர் கோயில் வந்து இருந்திருக்கு. அது இந்த ஹைவேஸ் எடுக்கிற காரணத்தினால அந்த இடத்த இருந்த ஆலமரம், அதை சுற்றி இருந்த கோயில் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, கோயில் இருந்த இடத்துல எங்களுக்கு கோயில் வேணும். பால்வாடி கட்டட்டும், நூலகம் கட்டட்டும், நாங்கள் வேணான்னு அப்ஜெக்ஷன் யாருமே பண்ணலை. ஆனால் கோயில் இருந்த இடத்துல கோயில் வேணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு வந்து தலைவர் என்ன சொன்னார்னா, இங்கே பால்வாடி தான் வரும், கோயில் வராது, கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம், ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் என்ன கேட்குறோம்னா, கோயில் இருந்த இடத்துல கோயில் எங்களுக்கு வேணும். நீங்கள் பால்வாடி வேறு இடத்துல, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொதுமக்கள்லாம் கேட்குறோம். ஆனால் தலைவர் உறுதியாக என்ன சொல்கிறாரு, இங்கே பால்வாடி தான் வரணும், கோயில் இங்கே கட்ட முடியாது அப்படின்றாரு. அதுக்கு விளக்கம் கேட்டால் விளக்கம் தர மாட்டேங்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய இந்த பகுதியில், இந்த இடத்துல செல்வ விநாயகர் கோயில் இருந்த இடத்துலையே இந்த கோயிலை எங்களுக்கு உருவாக்கி தரணும். அதுதான் இந்த பொதுமக்களுடைய வேண்டுகோள். இந்த பகுதி நல்லா வளர்ச்சி அடையணும்னா இந்த கோயில், இந்த பகுதியில் ஒரு கோயில் கூட இல்லை, அந்த கோயில் வந்து எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுடைய மெயினான கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றலைன்னா மேற்படி நாங்கள் யாரை அணுகி நாங்கள் என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக எங்களுடைய அணுகுமுறையை நாங்கள் விட மாட்டோம். மேலும் மேலும் பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும். இந்த கோயில் எங்களுக்கு விட்டு கொடுத்தா நாங்கள் எந்த பிரச்சனையும் போக மாட்டோம். பால்வாடியும் வரட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை, நூலகம் மட்டும் வேணான்னு சொல்லலை, கோயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோயிலும் வராது, பால்வாடியும் வராது, எதுவுமே வராதுங்கிற மாதிரி சொல்றாரு. கோயிலும் வராதுங்க, அது பொதுமக்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கை நாங்கள் யாரை போய் பார்க்கணுமோ, மாவட்ட ஆட்சியரையோ இல்லை இந்த வட்டார வளர்ச்சி அதிகாரிக்காங்க அவளையோ விஓ யாரை வேணுமோ நாங்கள் பார்க்கறது. பொதுமக்கள் எல்லாமே ஒரு 2000-3000 பேர் இருக்கிறோம். நாங்கள் போய் பார்த்து அதுக்கான முடிவை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம், முயற்சியை வந்து மேற்கொள்வோம். ஆனால் விட மாட்டோம். கிருஷ்ணன், ஆர் கிருஷ்ணன்.